நம்ம வனஜாமா கூட பேச போகிறோம். வனஜாமா யார் தெரியுமா? செல்ஃபோன்லேயே பெருமாளை கும்பிடுறவங்களாம். இங்கிருந்து பூஜை பண்ணும்போது ஃபோனில் பெங்களூருக்கு வீடியோ காலில் பெருமாள் பூஜையை காட்டுறாங்க. அங்கிருந்தே கும்பிட்டுக்குவாங்களாம். இப்போது ஏன்னா அவங்க சன்னு பெங்களூரில் இருக்கார். ஸோ இவங்க அங்கே போய் அவருக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. இப்போது புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிடணுங்கிறதுக்காகவே இங்கே வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செல்ஃபோனில் பெருமாளை கும்பிடுற அந்த பக்த கிட்ட நம்ம பேசிடுவோமா? ஹலோ, ஹாய். நான் வனஜா, பெங்களூரில் இருக்கேங்க. எனக்கு பெருமாள் ரொம்ப உயிர், ரொம்ப பக்தி ஜாஸ்தி. எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுருக்காரு எனக்கு. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஏதாவது ஃபங்க்ஷனுன்னா உடனே வீடியோ கால் போட்டு காட்டிடுவாங்க. அங்கே இருந்துட்டா எங்கள் பெருமாள் நாங்கள் சேவிச்சு. எங்கள் பெருமாள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெருமாள். ரொம்ப என்ன கேட்பீங்க பெருமாள் கிட்ட? பெருமாள் கிட்ட நிம்மதியாக, வயசான காலத்தில் நோய் நொடி இல்லாமல், குழந்தைகள நல்லா ஆரோக்கியமாக, குடும்பமெல்லாம் ஒத்துமையாக எல்லாம் நல்லா இருக்கணும். பெருமாள் கிட்ட கார் எல்லாம் கேட்பீங்களா? எதுவும் கேட்க மாட்டோம். கேட்க மாட்டீங்களா? காரும் வேண்டாம், பணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எங்களுக்கு அவர் சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சா போதும். ஆனா பையனுக்கு நல்ல வேலை, நல்ல வீடு ஆட்டோமேட்டிக் அவரே கொடுக்குறாரு. நம்ம கேட்கவே வேண்டாம். அது அவர் எல்லாம் எங்களுக்கு தேவையானதில்ல, அவரே கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப பெருமாளை கும்பிட்டா மட்டும் போதும். என்ன நல்லா பார்த்துக்கோன்னு கும்பிட்டா போதும். எல்லாத்தையும் நல்லா பார்த்து. தேங்க்யூமா, நல்லா பேசுனீங்க. நல்லா ஜாலியா போய் அங்க இருந்துட்டு போன்லயே கும்பிடுங்க வர.